தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாக்காளன் தான் போடக்கூடிய வாக்கு என்பது சரியாக போயிருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் 2014க்கு பின்பு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வாவே ஏற்படுத்தியிருக்கு, சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ 2024 தேர்தல் என்பது பிஜேபிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவே இல்ல. வெறுமனே ஒரு 15, 20 சீட்ல தான் இன்னைக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியாக மாறி இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை இப்ப வச்சிருக்கிறாரு. என்னன்னா, 15 முதல் 100 இடங்கள் வரை தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு மோசடியே செஞ்சிருக்கிறாங்க. கடந்த 6 மாசமா இத வந்து ஓய்வில்லாம நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஆதாரத்த. அத விரைவிலேயே வெளியிட போறேன். தேர்தல் ஆணையம் ஒரு தேச துரோகத்த பண்ணியிருக்கு. மோடி ஆட்சியே வந்திருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குடுத்திருக்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்ட எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறது என்பது நெடுங்காலமாக இருக்கிற குற்றச்சாட்டு. ஒரு இடத்தில் கூட தேர்தல் ஆணையம் நாங்கள் அரசியல் சார்பற்று இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு கூட தயாராக இல்லை. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. எவ்வளவு குற்றச்சாட்டுகள்? ஒன்றா, இரண்டா? மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இதுவரை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஒரு இடத்திலாவது தேர்தல் ஆணையம் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் தானே. நாங்கள் ஒரு அட்டானமஸ் பாடி, நாங்கள் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக இயங்குகிறோம், எங்களை யாரும் கட்டுப்படுத்தவில்லை, கட்டுப்படுத்தவும் முடியாது என்று எங்காவது ஒரு இடத்தில் தேர்தல் ஆணையம் நிரூபித்திருக்கிறதா என்று கேட்டால் எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையம் நிரூபிக்கவே இல்லை. ராகுல் காந்தி இப்போது வைக்கிற குற்றச்சாட்டு ஏதோ இன்றைக்கு அவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்று கருதிவிடக் கூடாது. தேர்தல் முடிந்து ஒரு வாரம் இருக்கிற போதே ஏறக்குறைய பதவி ஏற்புக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே ராகுல் காந்தி இதே கருத்தை பேசினார். பேசுகிற போது ராகுல் காந்தி பல உதாரணங்களை எடுத்து காட்டி பேசினார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பதிவான வாக்குகள் எவ்வளவு, பதிவான வாக்குகளில் எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளவு, மீதி இருக்கக்கூடிய வாக்குகள் ஏன் எண்ணப்படவில்லை, மிஷின் ரிப்பேர்னு சொல்றாங்க, அந்த மிஷின்ல வாக்குகள் பதிவாகலைன்னு சொல்றாங்க, இது ஒரு பெரிய மேனிபுலேஷன் சொன்னார். உதாரணமா ஒரே ஒரு சின்ன செய்தியை சொன்னா ரொம்ப எளிதா புரியும். நம்ம திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டாரு. அவருக்கு கிடைத்த வாக்குகளினுடைய வாக்கு வித்தியாசம் என்பது ஏறக்குறைய பல லட்சம். எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். அப்போ நீங்க அதிக வாக்கு வித்தியாசமாக இருந்ததுனால பெரிய பேசு பொருள் ஆகல. ஏன் அப்படின்னு சொன்னா, திருவள்ளூர்ல பதிவான வாக்குகள்ல 18,000 வாக்குகள் காணலங்கிற செய்தி. 18,000 வாக்குகள் காணல, 33,000 வாக்குகள் எண்ணப்பட முடியல அந்த மிஷின்ல இருக்கிற கோளாறுகள்னால அப்படிங்கிறது. இப்போ ஒருவேளை இப்படி வச்சுக்குவோம், சசிகாந்த் செந்திலுக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளர் 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற. ஏன்னா மாணிக்கம் தாகூர் 10,000 வாக்குகளுக்கு குறைவான வாக்குகள் பெற்றுதான் விஜயகாந்தினுடைய மகனிடத்துல வெற்றியை பெற்றார். விஜயகாந்தினுடைய மகன் தோல்வியை தழுவினார். அப்ப அந்த மாதிரி மார்ஜின் 10,000க்குள்ளேயாக இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இது. நான் அப்படித்தான் சொல்லுவேன், இதை டிசாஸ்டர் தான் சொல்லி ஆகணும். அப்போ நீங்க ஏறக்குறைய 30,000க்கு அதிகமான வாக்குகளை எண்ண முடியாம போறீங்க அப்படின்னா, அப்ப தேர்தல் ஆணையம் என்ன டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிருக்கு? ஏறக்குறைய 15,000 வாக்குகளை காணும். வாக்கு எங்க போச்சு சார்? எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்ன? என்னிடத்துல இருக்கிற வாக்குச்சீட்டு தான். நான் என்னுடைய வாக்குச்சீட்டை தான் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் ஒரு இந்தியாவினுடைய பிரஜை. இந்தியான்னே வச்சுக்கோங்க, நீங்க உலக நாடுகள் எல்லாம் போயிட வேண்டாம். அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதமாக இருக்கிற என்னுடைய வாக்குச்சீட்டை பயன்படுத்தி நான் வாக்களிக்கிறேன். ஆனா நான் வாக்களித்தது கூட வாக்கு எந்திரத்துல பதிவாகாது, காணாம போயிடும் அப்படின்னா, அப்ப என்னுடைய வாக்குக்கு என்ன மதிப்பு? நான் எப்படி தேர்தலை நம்ப முடியும்? நான் எப்படி தேர்தல் ஆணையத்தை அங்கீகரிச்சுக்க முடியும்? தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுதுன்னு எப்படி நான் நம்புவேன்? எனக்கு அடித்தட்டு மக்களுக்கு உண்டான நம்பிக்கை என்ன? நீங்க எந்த நம்பிக்கையை கொடுக்க போறீங்க? இப்படி $1,000,000 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இது எதுக்குமே இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே இல்லை. ஒரு சின்ன நோட்டீஸ் கூட இஷ்யூ பண்ணல சார் தேர்தல் ஆணையம். நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க இந்திய துணை கண்டத்தினுடைய தேர்தலை நடத்தியிருக்கீங்க. உலகில பல்வேறு நாடுகள் தேர்தலை சந்திக்கின்றன. எந்த நாடுகளும் தேர்தலை திருவிழா என்று சொல்வது கிடையாது. நான் பல நேர்காணல்கள்ல சொல்றதுதான், இந்தியாவில் மட்டும்தான் தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா என்று போற்றப்படுகிறது. அப்பனா மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருப்பாங்க தேர்தல் நேரத்துல. நீங்க உண்மையிலேயே திருவிழா தான். வேட்புமனு தாக்கல் செய்வதில் தொடங்கி, பிரச்சார பயணம் மேற்கொள்வதிலிருந்து, வாக்குச்சாவடிக்கு நிற்பதிலிருந்து, வாக்குச்சாவடி மையங்களுக்கு அருகாமையில் நின்று வாக்கு சேகரிக்கிற கட்சிகளினுடைய பிரதிநிதிகள்
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் திருவிழா கோலம் தான் பூண்டிருக்கும் இந்தியா. அப்போ ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிற அளவுக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நாட்டில் இந்த தேர்தல் எந்த லட்சணத்துல நடக்குதுங்கிறது இப்போ எவ்வளவு பெரிய அவப்பெயரை இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இப்ப ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற செய்தி சாதாரண செய்தி இல்ல. அவரே சொல்றாரு, அத ஒரு ஆட்டம் பாம் இருக்கு, அதை வெளிப்படுற அன்னைக்கு மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஸ்லிம் மெஜாரிட்டி தான் சார். அப்படின்னா நீங்க ஒரு 15 தொகுதிகளிலிருந்து 20 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக முன்னேறுது. அப்ப பாஜகவுக்கு இந்த ஸ்லிம் மெஜாரிட்டி, அதாவது ரொம்ப மெல்லிய கோட்டில் இருக்கக்கூடிய இடைவெளி, இந்த இடைவெளியை தேர்தல் ஆணையத்தினுடைய துணை கொண்டுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை இப்ப ராகுல் காந்தி வைக்கிறார். இதுக்கு ராகுல் காந்தி சொல்ற இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்க கவனத்துல கொள்ளணும். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு. யார் சொல்றது? ஆப்போசிஷன் பார்ட்டியுடைய லீடர் சொல்றாரு சார். இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் எதற்காக இவ்வளவு மெனக்கெடுகிறது? மோடிக்காக. மோடி இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லாமல் போவார். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது நிரந்தரமான அமைப்பு தானே. தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி பெற்ற அமைப்பு தானே. தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தானே வாக்குச்சாவடிக்கு படையெடுத்து மக்களை வர வைக்கிறது. ஜவஹர்லால் நேருவுக்கும் தேர்தல் ஆணையம் தான், இந்திரா காந்திக்கும் தேர்தல் ஆணையம் தான், வாஜ்பாய்க்கும் தேர்தல் ஆணையம் தான், VP சிங்குக்கும் தேர்தல் ஆணையம் தான், மோடிக்கும் தேர்தல் ஆணையம் தான். அதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? கட்சிகளுக்குள் மாற்றம் இருக்கிறது, ஆட்சி நடத்திய தலைவர்களுக்குள் மாற்றம் இருக்கிறது, ஆனால் தேர்தல் ஆணையத்தில் மாற்றம் இல்லையே. அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லைன்னு எதிர்கட்சி தலைவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நாங்களே இதை 6 மாத காலமாக களத்தில் இறங்கி கண்டறிஞ்சோம்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அவப்பெயர் இது இந்தியாவுக்கு. அதுவும் நீங்க ஜனநாயக நாடுன்னு உலகம் முழுமைக்கும் மாறுதட்டி கொள்கிறீர்கள். உலக நாடுகள் காரி உமிழாதா? என்ன ஜனநாயகம் இந்தியாவுக்குள்ள இருக்கு? என்ன தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துது? இனி வரக்கூடிய தேர்தல்களை எப்படி நடத்த முடியும்? இப்ப பாருங்க, மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் இதே பிரச்சனை சட்டமன்ற தேர்தல்ல எதிரொலிச்சுது. நீங்க மகாராஷ்டிராவில வெற்றியை ஈட்டி விட்டதாக சொல்றீங்களா? என்ன வெற்றியை ஈட்டி இருக்கீங்க? கொள்ளைப்புற வழியாக அல்லவா வெற்றியை ஈட்டி இருக்கிறீர்கள். அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு தேர்தல் மோசடி அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு தோதான அந்த தேதிகளை முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது பிரச்சாரம் பண்ணா தடுக்க மாட்டாங்க, நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த கட்டமாக EVM மீதான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இப்ப அதையும் தாண்டி போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. ராகுல் காந்தி கூட இப்ப அவர் வைத்திருக்க இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதுல 1.5 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்க குறிப்பிட்டதை போல மகாராஷ்டிராவிலையும் அதுதான் நடந்துச்சு, ஹரியானாலையும் அதுதான் நடந்துச்சு. இப்ப பீகார்லயுமே அதுதான் நடக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. எதிர்காலத்துல தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தெல்லாம் அதான் வரப்போகுது. ஒரு போலி வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டு அதன் மூலமாக பிஜேபி வெற்றி பெற வைக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது மிகப்பெரிய ஒரு பகீர் குற்றச்சாட்டா இல்லையா? ராகுல் காந்தி அவர் சொல்ற 6 லட்சம் பேர்ல 1.5 லட்சம் பேர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை தான். அதாவது 1/3 சொல்றாங்கல்ல, 1/3 பங்குங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 6 லட்சத்தில் 1.5 லட்சம்ங்கிறது 1/3 பங்காகத்தான் நீங்க அதை பார்க்கணும். இப்போ 1/3 பங்கு போலி வாக்காளர்கள் அப்படின்னா, நீங்க பாஜக வெற்றி பெறுகிற இடங்கள்ல எல்லாம் பாருங்களேன், 10,000 அதிகபட்சமாக 20,000 வரைக்கும் தான் சட்டமன்ற தேர்தல்ல. இதுல 1000 இருக்கு வெற்றிகள். நாடாளுமன்ற தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5,000 அதிகபட்சம் 50,000 60,000 தான். அப்ப நீங்க சேர்த்திருக்கிற இந்த 1.5 லட்சம் வாக்காளர்களினுடைய வாக்குகள் யாருக்கு கிடைக்கும்? இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாவே. அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் அவங்க போலி வாக்காளர்களை சேர்க்கிறாங்க. சரி, இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு மந்த நிலையில இருக்கு. அதை நம்ம தட்டி எழுப்ப முடியாது. ஏன்னா தூங்குறவங்களை எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. தேர்தல் ஆணையம் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தியை பேசியாக வேண்டியிருக்கு இந்த நேரத்துல. ராகுலுடைய குரல் மட்டுமல்ல, பீகாரினுடைய பிரதான கட்சியினுடைய தலைவர் தேஜஸ்வி என்னுடைய பேரே வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாப்பீங்க?
இப்ப தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் தன்னுடைய முகமூடிகள் எல்லாம் கிழிந்து தொங்குகிற வகையில நிக்குது இந்த விவகாரத்துல. தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய பேர் வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் சார் தேஜஸ்வி. அங்க தேஜஸ்வி தான் நாளை ஆட்சி அமைக்க போகிறார். தேஜஸ்வி தான் பீகாரினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்ப போகிறவர் என்று பீகார் மக்களால் நம்பப்படுகிறவர் தேஜஸ்வி. எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ஓட்டு போட முடியாது. அவர் வந்துட்டு இந்திய குடிமகனே இல்ல, ஒரு அகதி அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருமே. அப்படிப்பட்ட ஒரு நபராகவே மாற்றுறாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, அதுவும் முதலமைச்சர் வேட்பாளரே மாத்துறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் சொன்ன தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருக்குன்னு சொல்லி. இப்ப நீங்க தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் நான் எடப்பாடி பழனிசாமியை உதாரணமாக சொன்னேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனுடைய வீரியம் என்னன்றது தெரியணும். நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லப்படுகிறார். அதனால எடப்பாடி பழனிசாமி நாளை முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லல. அவர் இனிமே ஆகவே முடியாதுன்றதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனா தேஜஸ்வி இன்றைக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறவர். நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பி விடுவார் என்று உறுதியாக பீகார் மக்கள் நம்புகிறார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை பீகார் மக்களிடத்திலே வந்துவிட்ட காரணத்தால் தான் அவரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். நீங்க ஒரு அடிப்படை உரிமை, பேன் கார்டு வச்சுக்கோங்க, லைசன்ஸ் வச்சுக்கோங்க, ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, எது வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா ஓட்டர் கார்டுக்கு இருக்கிற வேல்யூ இருக்குல்ல, அது மற்ற ஐடி கார்ட்ஸுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஓட்டர் கார்டு தான் நீங்க இந்த நாட்டினுடைய பிரஜைங்கிறத உறுதி செய்யறது. இந்த நாட்டினுடைய பிரஜைக்கு என்ன சார் அடிப்படை உரிமை? வாக்களிப்பதுதான் சார் அடிப்படை உரிமை. அந்த வாக்களிப்பதற்கான முகாந்திரமே இல்லை என்கிற ஒரு சூழலை உருவாக்குவார்களே. ஆனால் நீங்க ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அகதிகள் போல பார்க்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி. மக்கள் அகதிகளாக்கப்படுறதுங்கிறது இருக்குல்ல, அது ஹிட்லர் ஆட்சி காலத்துல. ஆனா ஹிட்லரையே மிஞ்சிட்டார். இங்க தலைவர்களே அகதிகளாக்கப்படுகிறார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, ஹிட்லர் மக்களைத்தான் வஞ்சித்தார். மக்களோடு இருந்த தலைவர்கள் பெரிய அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னாலுமே கூட, இப்படி அடிப்படை உரிமைகளையே தகர்த்து எரிந்து மறுக்கிற அளவுக்கெல்லாம் ஹிட்லர் போகவில்லை என்றுதான் நான் நம்புகிறேன். ஆனால் ஹிட்லரை மிஞ்சுகிற வேலையை மோடியினுடைய கைப்பாவையாக இருக்கிற தேர்தல் ஆணையம், உன்ன தேர்தல் ஆணையம் நல்லா கவனத்துல கொள்ளணும். மோடி நாளை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார். மோடி ஒன்றும் நிரந்தர மன்னன் அல்ல இந்தியாவுக்கு. நிச்சயமாக ஜனநாயகத்தில் மோடி துடை தெரியப்படுகிற காலம் என்று ஒன்று வந்தே தீரும். இப்போதே நீங்கள் தகுதித்தம் வேலைகளை செய்யாமல் இருந்திருந்தால் 2024 அவர் மீண்டும் குஜராத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பார். தேர்தல் ஆணையத்தினுடைய 100 விழுக்காடு ஒத்துழைப்பு தான். தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை விட மோடிக்கு விசுவாசமாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அவருடைய இந்த வெற்றி. ஆனால் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவர் வரலாற்றில் செய்த பிழைகளுக்கெல்லாம் அவர் பொறுப்பேற்பார். அவர் அரசியல்வாதி, அவர் பிரதமராக இருப்பவர். நாளை வேறு ஒரு பொறுப்புக்கு வருவார். தேர்தல் ஆணையம் இந்த பழிப்பாவத்தை எங்கே போய் கழுவ போகிறது? தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை பொய்த்து போய்விட்டால் இனி தேர்தலை எப்படி நீங்கள் நியாயமாக நடத்துவீர்கள் என்று மக்கள் நம்புவார்கள். நான் தான் சொல்றேனே, வாக்குகள் காணாம போயிடுச்சு சார். எங்க சார் போகும்? அது எப்படி காணாம போகும்? தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு வார்த்தை இது வரைக்கும் விளக்கம் சொல்லியிருக்கா? இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வச்சுட்டார். யாரோ ரோட்டில் வருகிறவர்கள் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு அல்ல. என்னை போன்ற கருத்தியலாளர்கள் பேசுகிற குற்றச்சாட்டு அல்ல. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், பிரதமருக்கு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர். ஏதோ காங்கிரசுக்கு தலைவருங்கிறதுனால அவர் எதிர்க்கட்சி தலைவர்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ஆஸ் பர் த நார்ம்ஸ் அவர் இந்தியாவினுடைய புரோட்டோகால் ஆப்போசிஷன் லீடர். புரோட்டோகால் படி ஆப்போசிஷன் லீடர். இப்பதான் மோடி முதல் முறையாக வரலாற்றில் எதிர்க்கட்சி தலைவரை நாடாளுமன்றத்தில் சந்திக்கிறார். அப்படி ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. குற்றச்சாட்டு வச்சு ஏறக்குறைய 24 மணி நேரம் கடந்துருச்சு. 24 மணி நேரம் கடந்ததற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு சண்டே தேர்தல் ஆணையத்துக்கு ஹாலிடே, மேபி நாளைக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இன்னும் 6 மாச காலம் ஆனாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. சொன்னார்ல, எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னார்ல ராகுல் காந்தி, அவர் எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் பேச மாட்டாங்க. அப்ப எக்ஸ்போஸ் பண்ண பிறகு பேசுவாங்களா சார்? அப்ப நிச்சயமா பேச மாட்டாங்க. எக்ஸ்போஸ் பண்ண பிறகும் இதே மாதிரி அமைதியாக கள்ள மௌனத்தை காப்பார்கள். ஆனால்
முழுவதுமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை தோல் உரித்து தொங்க விட்டிருக்கிறார் ராகுல் காந்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு? ஏன்னா இப்ப வந்துட்டு பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறதா அறிவிச்சுட்டாங்க. அதுல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுடைய பேரும் இருக்கு. உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவர்கள்ல உயிரோட இருக்கவங்க எல்லாம் இறந்தவர்கள்னு காட்டுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அங்க மனு போட்டவங்க எல்லாம் சொல்லும்போது, ஒரு 15 பேர் அப்படி கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க, இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் கூட்டிட்டு வாங்க. உடனடியாக அதை நாங்க தடுத்து நிறுத்துறோம். இது வெறுமனே டிராஃப்ட் ரூல் தானே வெளியாகுது. இன்னும் முழுமையான பட்டியல் வெளியாகல. நாங்க தடுத்து நிறுத்தக்கூடிய கடைசி நேரத்துல கூட நாங்க ஏறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு உதாரணமாகவே ஒரு தேஜஸ்வி யாதவ் வந்து விட்டார். எதிர்க்கட்சி தலைவருடைய ஓட்டே இல்ல அப்படின்ற தேர்தல் ஆணையம் அதை மறுக்கிறாங்க. இல்ல அது இல்ல இது இல்லைன்ற காரணங்கள் எல்லாம் சொல்வதை பார்க்க முடியுது. உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்ற குரல்கள் வருது. இன்னொரு பக்கம் இந்த மிகப்பெரிய மோசடி என்பது எப்போ உருவாச்சு அப்படின்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடி திடீரென தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் அவர் ராஜினாமா பண்றாரு. அமித்ஷாவுடைய மினிஸ்ட்ரியில இருந்த செயலாளர் அவரும், அதே போல நிதின் கட்கரியுடைய மினிஸ்ட்ரியில் இருந்த செயலாளர் அவரும் 2 பேரும் புதிய தேர்தல் ஆணையராக மாற்றப்படுகிறார்கள். அதன் பின்புதான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மீது போலி வாக்காளர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்படுது. அதுவுமே வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அந்த குழுவில் இருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படிதான் வந்துட்டு தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்ற குரல்களும் இருந்துச்சு. ராகுல் காந்தி அதை மீண்டும் வலியுறுத்தி இருந்தார். இப்போ அதை மீண்டும் கொண்டு வர வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? இதற்கான என்ன தீர்வு? இது தொடர்ச்சியானா 2029 இருக்கட்டும், அமித்ஷா வெளிப்படையா சொல்கிறார், நீங்க இன்னும் 20 ஆண்டுகளுக்கு எதிர்க்கட்சி தான் அப்படின்றாரு. மக்கள் சொல்ல வேண்டியது அவர் சொல்லக்கூடிய நிலைமை வருது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இல்ல, சிஜிஐ எப்போ இந்த பேனல்ல இருந்து எக்ஸ்பெல் ஆனாரோ அப்பயே இதுல இருக்கிற டிரான்ஸ்பரன்சிக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் வந்துருச்சு. இப்ப இத நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு அணுகி இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க ரொம்ப கவனமா உள்வாங்கணும். இப்ப சிஜிஐ ஏன் அப்புறப்படுத்தப்படுறாரு அதுல இருந்து? அதுல என்ன நோக்கம்? சிஜிஐ ஒருத்தர் மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர், மீதி இருக்கக்கூடிய 2 பேரும் டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அது என்ன சார் டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர்னா, ஒன்னு பிரதமர், அவர் ஒரு பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றார். இன்னொன்று எதிர்கட்சி தலைவர், அவரும் ஒரு பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றார். இப்ப சிஜிஐ மட்டும்தான் சார் இண்டிவிஜுவல், அவர் தான் பொதுவானவர். இப்ப 2 முரண்பாடுகள் வருகிற போது சிஜிஐ சொல்வதுதான் இறுதி. அப்ப சிஜிஐ அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப லாவகமா, இது ரொம்ப நீண்ட காலமான திட்டம். RSS அஜெண்டாக்கள்ல இது ஒரு அஜெண்டா. தேர்தல் கட்டமைப்பை சீர்குலைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, இது ஒரு ஜனநாயகத்தை பால்படுத்துகிற வேலைன்னு தான் நான் பாக்குறேன். அப்போ நெடுங்காலமாகவே யோசித்து ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்கன்னா, சிஜிஐ ரிமூவ் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள யாருன்னா ஆளுங்கட்சியிலிருந்து ஒருவர் வருவார்னு சொல்றாங்க. ஆளுங்கட்சியிலிருந்து வருகிற அமைச்சரோ அல்லது ஆளுங்கட்சியினுடைய அப்பாயின்மெண்ட் ஒருத்தரோ எப்படி பிரதமரினுடைய முடிவுக்கு எதிராக இருப்பார்? அவ்வளவு பெரிய ஜனநாயகமா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள? அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியாக மோடி வெளிப்படுறாரா? அப்போ அடிப்படை கட்டமைப்பையே இங்க சிதைச்சிட்டாங்க. முடிஞ்சுதா? இப்போ இதுல நீதிமன்றத்தினுடைய கேள்வியில எனக்கு ஒரு பெரிய விரக்தி இருக்கு. 15 பேரை கொண்டு வாங்க, நாங்க இதை நிறுத்தி வைக்கிறோம். சார், ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் இல்லைன்னு சொல்றாரு சார், நீங்க 15 பேரை கொண்டு வாங்கன்றீங்க. 15 லட்சம் பேரை கொண்டு வந்து நிறுத்த முடியும்? இதுவா செய்தி? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீதிமன்றம், நம்ம நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை ஏற்கத்தான் வேணும். ஜனநாயகத்துல அதுதான் மாண்பு. நாம ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சியை போல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் நான் செய்யற வேலையை செய்வேன்னு சொல்ல முடியாது. சொல்லுகிற ஆட்கள் நாம் அல்ல, அது வேறு. ஆனா இதுல நீதிமன்றம் எப்படிப்பட்ட அணுகுமுறை சார்? உங்களுடைய அதிகாரத்துல கை வச்சிருக்கு சார் இது. இன்னொன்று, இந்த தேர்தல் ஆணையர்கள் தனித்து முடிவு எடுக்க முடியாது. ஒருவர் முடிவு என்பது ஏற்கத்தக்கதாக இல்லை, அது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக இல்லைன்றதுனாலதான் பேனலுக்குள்ள 3 பேர் வந்தாங்க. அப்ப தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் எஞ்சி இருந்தாருங்கிறத நீங்க நல்லா நினைவுபடுத்துறீங்க. அப்ப மீதி இருக்கிற 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னங்கிறதையும் அன்னைக்கே நம்ம பேசியிருக்கோம். எல்லாம் விரிவாக பேசப்பட்ட செய்திகள் தான். அப்ப அதுல ஒருத்தர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனார், என்னால இயங்கவே முடியல தேர்தல் ஆணையத்துக்குள்ள, எந்த முடிவுகளையும் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கு அப்படிங்கிறத ஒரு தேர்தல் ஆணையர் பந்தி வச்சுட்டார்ல. இப்ப நீதிமன்றம் இதுல என்ன எதிர்பார்க்குது? நியாயமா சூமோட்டோவா விசாரிச்சிருக்கணும்ல. ஒரு தேர்தல் ஆணையர் இப்படி வெளிப்படுறாரு, ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது, உலக நாடுகளுக்கு மத்தியில் நம்முடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்படுது,
இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கல நீதிமன்றம். சரி, நீதிமன்றத்துக்கு பல வேலைகள் இருக்கு. இப்ப இந்த 15 பேரை கொண்டு வந்து நிரூபிச்சுட்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய இப்போது நடவடிக்கைகள் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிடுவீங்களா? நிறுத்திடுவீங்களா? எனவே இது ஒரு ஐவாஷ், இது ஒரு கண் துடைப்புக்கான அறிவிப்பு தான். இந்த 15 பேரை கொண்டு வாங்கன்றது. இவ்வளவு பெரிய பட்டியலை எடுத்து போடுறாரு சார் எதிர்க்கட்சி தலைவரு. எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்து என்னன்னு கேட்டு நீங்க வந்து அட்வொகேட் ஜெனரல் ஏஜியை சப்மிட் பண்ண சொல்லுங்க கோர்ட்ல. உத்தரவு போடுங்க நாளைக்கு. ஏஜிக்கு ஒரு உத்தரவு போட முடியும் தானே நீங்க? மாட்சிமை பொருந்திய நீதிபதிகள் ஏஜியை கூப்பிடுங்க, கால்ஃபர் பண்ணுங்க. அட்வொகேட் ஜெனரல் இந்த மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு, நாங்க தொடர்ச்சியாக பாக்குறோம், ஒரு அப்சர்வேஷன்ல இருக்கோம். அப்ப அது என்னன்றத நீங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட டிராப்டா வாங்கி சப்மிட் பண்ணுங்க கோர்ட்லன்னு சொல்லுங்க, உத்தரவு கொடுங்க. அப்ப கொடுத்துருவார்ல ராகுல் காந்தி, கோர்ட்ல ஒப்படைக்கணும்ல. அப்ப அவர் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுக்கு நியாயம் இருக்குமே ஆனால் அவர் நிச்சயமாக கொடுக்க போகிறார், வாங்கி விசாரிங்க. அதைத்தானே செய்தாகணும். ஆனா ஒரு கட்டம் வரும், ரொம்ப காலத்துக்கு இதை தள்ளி போட முடியாது. ஏதாவது ஒரு முடிவு வந்தே தீரணும்ல. வரும், உறுதியாக வரும். அது நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் வரும். நீதிமன்றத்தை நம்புவோம். அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில தவறுகள் நடந்திருக்கலாமே தவிர, மிஸ்கைடன்ஸ் இருக்கலாமே தவிர, முழுமையாக அது நம்பத்தகுந்த இடத்தில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது. நிச்சயமாக நீதிமன்றம் இதற்கு ஒரு கடிவாளத்தை போடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மிக விரைவில் இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கப்படும். இல்ல, அப்படி ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்றாரு, மக்கள் மன்றத்துல அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போசர் ஆகுது அப்படின்னா மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவாரா? மோடி கண்டிப்பா பண்ண மாட்டார் சார். நீங்க மோடி கிட்ட அந்த அடிப்படை தகுதிகள் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. மோடி நிச்சயமாக செய்ய மாட்டார். எப்ப ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் தேர்தலே முறையா நடக்கலன்னு சொல்லிட்டாரோ, தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு கன்சர்ன் இதுல இருக்கணுமோ அதை விட ஒரு மடங்கு கூடுதல் கன்சர்ன் இந்த அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிற மோடிக்கு இருந்திருக்கும். இப்ப இந்த குற்றச்சாட்டு யார் மீதான குற்றச்சாட்டு? நேரடியாக பார்க்கிற போது விசிபிளா தெரிகிறது தேர்தல் ஆணையம் தான். இன்விசிபிளா இதற்கு பின்னாடி வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மோடி மீதுதான். தேர்தல் ஆணையம் யார் சொல்லி இயங்கி இருக்குங்கிறது குற்றச்சாட்டு, மோடி சொல்லி இயங்கி இருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. மோடி சொல்லி இயங்கி இருக்குங்கிறத விட மோடிக்காக இயங்கி இருக்குங்கிறது தான். ஆன் பிஹாஃப் ஆஃப் மோடி தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணிருக்கு. அப்போ மோடிக்காக தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணிருச்சுன்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் வச்சுட்டாரு, பிரதான எதிர்கட்சிகள் வச்சுட்டாங்க, தேர்தல் ஆணையம் முறைகேட்டுல ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி எழுந்துருச்சு. இந்த இடத்துல பிரதமர் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்ல. நீங்க ராஜினாமாவுக்கு எல்லாம் போக வேண்டாம், பொறுப்பு விலகுறேங்கிற அறிவிப்புலாம் வேண்டாம். டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். நாங்க முழு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். தேர்தல் ஆணையம் விசாரிக்கட்டும், இல்ல நீதிமன்றம் விசாரிக்கட்டும். எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கோம். நாங்க எந்த விதமான குறுக்கீடுகளையும் தேர்தல் ஆணையத்துக்குள் செய்யல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துருக்கணும்ல. இந்நேரம் நியாயமாக அதை தானே செஞ்சிருக்கணும். அப்ப செய்யலையே. அப்ப செய்யலைங்கிறதன் மூலமாகவே மோடி இதை ஆமோதித்துக் கொண்டே இருக்கிறார். மோடி இதை உள்ளூர ரசித்துக் கொண்டே இருக்கிறார். அதாவது அந்த ஹிட்லர் முசோலினி எல்லாம் தோத்துட்டாங்க சார், அவங்க எல்லாம் தோத்துட்டாங்க. ஆமா, நான் செஞ்சேன், உன்னால என்ன செய்ய முடியும்? ஹிட்லர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் வரலாற்றுல, ஐ எம் த மைட்டி ஸ்டேட்னாரு. ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்னாரு. இவர் டிக்ளேர் பண்ணல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதெல்லாம் மிஞ்சிட்டாரு. ஆமையா, தேர்தல் ஆணையத்தை கையில எடுத்தேன், அப்படிதான் வெற்றி பெற்றேன், இனிமேலும் அப்படிதான் வெற்றி பெறும். நீங்க அமித்ஷாவினுடைய குரல்னு சொன்னீங்களா, இன்னும் 20 ஆண்டுகள் ஆனாலும், 20 ஆண்டு இல்ல, இப்படி தேர்தல் நடத்தீங்கன்னா 200 ஆண்டுகளுக்கு நீங்க தான் ஆளுங்கட்சியாக இருப்பீங்க. ஆனா புரட்சி வெடிச்சிடும். நம்ம அதை பேச முடியாது, ஜனநாயகத்துல பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இப்படியே நடத்துனீங்கன்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க? அப்புறம் மக்கள் வேற அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகருவாங்கல்ல. அப்புறம் இன்னொரு 2வது சுதந்திர போராட்டத்துக்கு நாடு தயாராகிரும். அந்த மாதிரியான சூழல்லாம் வராது. நம்ம சட்டத்தின் ஆட்சியை நம்புவோம். நிச்சயமாக நீதிமன்றங்கள் கரம் கொடுக்கும். நீங்க மோடிட்ட எதிர்பார்க்கலாமான்னு கேட்டீங்க, 100 விழுக்காடு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா மோடி தானே சூத்திரதாரி. அவரு அவ்வளவு ஜனநாயகவாதியாக இருந்தா ஏன் சார் தேர்தல் ஆணையத்தை போய் கையில் எடுக்க போறாரு? என்ன பண்ணிருக்கணும்? நான் நாட்டு மக்களுக்கு பண்ணிருக்கையா, நான் தேர்தலை சந்திச்சுக்கிறேன், வெற்றியோ தோல்வியோ அது தேர்தல் மூலமாக நடக்கட்டும். தேர்தல் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். டிரான்ஸ்பரண்டா ஒரு கட்டமைப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டமைப்பு அது அப்படியே இருக்கணும்ல பேசி இருக்கணும். அப்படித்தானே அணுகி இருக்கணும். ஆனா இல்லையே. எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் அரியணை ஏறணும்ன்ற மனநிலையில் இருக்கிற நீரோ மன்னனிடம் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது என்றுதான் நான் சொல்வேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.